அன்பு குழந்தைகளே, ஒரு இனிமையான கதை கேட்க ஆசையா? இப்போ ஒரு குட்டி முயல் பத்தி நாம கதை கேட்கப் போறோம். ஒரு அடர்ந்த காட்டுல, ஒரு அழகான குட்டி முயல் இருந்தது. அதுக்கு ஒரே ஆசை, ஒரு அதிசயமான பூவ பார்க்கணும்னு. அந்த பூ பாடுமாம். கேட்டிருக்கீங்களா? பாடும் பூ. குட்டி முயலுக்கு ரொம்ப ஆச்சரியம். ஒரு நாள், நான் எப்படியாவது அந்த பாடும் பூவ பார்க்கணும்னு முடிவு செஞ்சுச்சு. அப்புறம் மெதுவா நடக்க ஆரம்பிச்சுது. வழியில பெரிய பெரிய மரங்களை எல்லாம் பார்த்துச்சு. ம். இந்த பூ எங்க இருக்கும்னு யோசிச்சுக்கிட்டே போச்சு. அப்புறம் ஒரு சின்ன ஓடைய பார்த்துச்சு. அந்த ஓடையில குட்டி குட்டி மீன்கள் எல்லாம் விளையாடிட்டு இருந்துச்சு. முயல் தண்ணிய குடிச்சிட்டு மெதுவா ஓடைய தாண்டி போச்சு. கொஞ்ச தூரம் போனதும் ஒரு அழகான இடத்துக்கு வந்துச்சு. அங்க நெறைய வண்ண வண்ண பூக்கள் இருந்துச்சு. ஆனா பாடும் பூ மட்டும் இல்லையே! குட்டி முயல் கொஞ்சம் சோகமாச்சு. அப்ப தூரத்துல ஒரு சின்ன வெளிச்சம் தெரிஞ்சுச்சு. அது என்னவா இருக்கும்னு ஆச்சரியமா பார்த்துச்சு. அந்த வெளிச்சத்த பார்த்துக்கிட்டே நடந்துச்சு. அந்த வெளிச்சம் வந்த இடத்துக்கு போனது. அட் அது ஒரு சின்ன குகை. குகைக்குள்ள என்ன இருந்துச்சு தெரியுமா? ஒரு அழகான மின்னுகிற பூ இருந்துச்சு. ஆனா, அது பாடலையே! குட்டி முயல் மெதுவா அந்த பூவ தொட்டுச்சு. தொட்டதும் அந்த பூ இன்னும் பிரகாசமாச்சு. அப்ப ஒரு மெல்லிய சத்தம் கேட்டுச்சு. அது ஒரு பாட்டு இல்ல. ஆனா, காத்துல அந்த பூவோட இதழ்கள் அசைஞ்சு ஒரு அழகான ஓசை வந்துச்சு. அது ஒரு அழகான ஓசை. பாட்டு இல்லாவிட்டாலும், குட்டி முயலுக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த பூவும், அந்த பயணம் தந்த அனுபவமும், குட்டி முயலுக்கு ஒரு பெரிய பரிசு. இனிமையா தூங்குங்க செல்லங்களே! எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து, மேலும் பல அழகான தமிழ் கதைகளை கேட்டு மகிழுங்கள்.